ஹலோ கைஸ், நம்ம இப்போ ஆந்திராவில் இருக்கிற பெஞ்சலகோனாக்கு போகிறோம். அதுக்காக இப்போ நம்ம சென்னையிலேருந்து ட்ரெயினில் ட்ராவல் பண்ணி கூடூருக்கு வந்துட்டோம். இப்போ இங்கிருந்து ராப்பூர் போகிறதுக்காக கூடூர் பஸ் ஸ்டாண்டுக்கு நடந்தே வந்துட்டோம். இந்த கூடூர்லேருந்து ராப்பூர் போகிறதுக்கு ஒரு 5 நிமிஷத்துக்கு ஒரு பஸ் இருக்குது. அதனால அப்படியே பஸ்ஸில் ஏறி 1.5 மணி நேரம் பஸ்ஸில் ட்ராவல் பண்ணி ராப்பூர் வந்து சேர்ந்துட்டோம். நம்ம ராப்பூருக்கு வந்துட்டோம். ஆனால் பெஞ்சலகோனாக்கு போக வேண்டிய பஸ் இன்னும் வரல. அந்த பஸ் வர்றதுக்கு இன்னும் 1.5 மணி நேரம் ஆகுமா? அதனால என்ன பண்ணணும்னு தெரியாமல் இந்த ராப்பூருக்கு எத்தனை பஸ் வருது, எந்தெந்த டைமிங்கில் வருது அப்படின்னு பார்க்கும்போது நம்மளோட பெஞ்சலகோனா பஸ் வந்தாச்சு. இங்கிருந்து திரும்பவும் 1 மணி நேரம் காட்டுக்குள்ள டிராவல் பண்ணி ஃபைனலி பெஞ்சலகோனா வந்துட்டோம். பஸ்ல டிராவல் பண்ணி வந்ததுல டயர்ட் ஆகி பசிக்க ஆரம்பிச்சிச்சு. அதனால அப்படியே டிஃபன் சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லி இந்த டிஃபன் கடைக்கு வந்தோம். இங்க இப்ப டைம் பார்த்தோன்னா 10:30 மணி ஆகுது. ஆனா சுட சுட தோசை சுட்டுட்டு இருந்தாங்க. சரி தோசை சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லி தோசை வாங்கிட்டோம். தோசைக்கும் அந்த கார சட்னிக்கும் டேஸ்ட் வேற லெவல்ல இருந்தது. நம்ம காரமா ஏதாவது சாப்பிடணும் அப்படின்னா ஆந்திராவுக்கு தான் வரணும். அப்படியே சாப்பிட்டுட்டு பக்கத்துல இருக்கிற ரூமுக்கு வந்துட்டோம். இந்த ரூம் எல்லாம் பார்த்தோன்னா ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு. ரூம்ல ஏசி எல்லாம் இருக்கு. ஆனா ஏசி ஒர்க் ஆகல. சரி நமக்கு ஃபேன் இருந்தா போதும் அப்படின்னு சொல்லி அப்படியே படுத்துட்டோம். இந்த பெஞ்சலகோனா எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி அடுத்த வீடியோல நம்ம பார்க்கலாம்.